ஒரு ராஜா எப்படி உருவாகிறார் தெரியுமா? அவர் பிறந்ததாலா இல்லை, அவர் நினைப்பதால் தான். வாழ்க்கையில் கிங் மாதிரி வாழணும்னா முதல்ல மைண்ட் செட் சேஞ்ச் பண்ணணும். சாணக்கியா சொல்ற முதல் லெசன், உங்க வாழ்க்கையை யாரிடமும் முழுசா நம்பாதீங்க. ராஜா எப்பவும் தனக்கான முடிவை அவனே எடுப்பான். நீங்க எப்பவும் மற்றவர்களை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா நீங்க லீடர் ஆக முடியாது. சோ ஸ்டார்ட் திங்கிங் இண்டிபெண்டன்ட்லி. ரெண்டாவது டாஷ், டைம்க்கு வேல்யூ கொடு. சாணக்கியா சொன்னாரு, நேரத்தை வீணாக்குறவன் வாழ்க்கையவே இழக்கிறான். ஒரு கிங் எப்பவும் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டான். அவன் ஒவ்வொரு நிமிஷத்தையும் யூஸ் பண்ணுவான். நீங்க தினமும் 1 மணி நேரமாவது உங்க குரோத்காக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சா சில மாதங்கள்ல உங்க லைஃப் டோட்டல் சேஞ்ச் ஆகிடும். மூன்றாவது சீக்ரெட், எல்லாரிடமும் சொல்லாதீங்க. சாணக்கியா அட்வைஸ், உங்க பிளான், உங்க வீக்னஸ், உங்க நெக்ஸ்ட் மூவ் இதையெல்லாம் வெளியில ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா உலகம் எல்லாரும் நல்லவங்க இல்ல. ஒரு கிங் எப்பவும் சைலண்டா இருப்பான், ஆனா ஆக்ஷன் ஸ்ட்ராங்கா இருக்கும். டாக் லெஸ், டூ மோர். டாஷ், இதுதான் ராஜாவின் ஸ்டைல். நான்காவது ஃபியர் ஐ கண்ட்ரோல் பண்ணு. பயம் எல்லாருக்கும் வரும், ஆனா கிங் அதை கையாள தெரிஞ்சவன் தான். சாணக்கியா சொல்றார், நீங்க பயந்ததை நீங்க ஃபேஸ் பண்ணும் போதுதான் உங்க பவர் வெளியில் வரும். சோ நெக்ஸ்ட் டைம் ஃபியர் வந்தா ஓடாதீங்க, அதுக்கு முன்னாடி நின்னு ஃபைட் பண்ணுங்க. ஐந்தாவது ரைட் பீப்புள் தேர்வு பண்ணு. ஒரு ராஜா அவனோட சுற்றத்துல இருக்கிறவர்களை கேர்ஃபுல்லா செலக்ட் பண்ணுவான். நெகட்டிவ் பீப்புள் உங்க எனர்ஜியை ட்ரெயின் பண்ணிடுவாங்க. சோ உங்க சர்க்கிள் உங்க ஃபியூச்சர் டிசைட் பண்ணும். சரவுண்ட் யோர் செல்ஃப் வித் growth மைண்ட் செட் பீப்புள். கடைசியாக டிசிப்ளின் தான் அல்டிமேட் பவர். மோட்டிவேஷன் வந்து போகும், ஆனா டிசிப்ளின் இருந்தா நீங்க அன்ஸ்டாப்பபிள். சாணக்கியா சொல்லிய பிக்கஸ்ட் ட்ரூத் இதுதான். கன்சிஸ்டன்சி தான் வெற்றியின் ரகசியம். தினமும் சிறிய ஸ்டெப்ஸ் எடுத்தாலும் அது பெரிய ரிசல்ட் கொடுக்கும்.